டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ப்ராக்டிஸ் டெஸ்ட் 17 டாபிக் அகர வரிசையில் எழுதுக. சில சொற்கள் கொடுத்துட்டு அதை அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். அகர வரிசையில் எழுதுக. இதில் சரியாக வரிசைப்படுத்தி இருக்கிறது என்னென்னு பார்க்கும்போது கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு இதுதான் அகர வரிசையில் இருக்கு. இரண்டாவது கேள்வி பார்க்கலாம். அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி இதுதான் சரியான விடை. மூன்றாவது அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவ்வை இதுதான் அகர வரிசையில் சரியா முறைப்படுத்தி இருக்கு. நான்காவது கேள்வி வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி தாண்டுதல், துன்பம், தூண், தேன் இதுதான் சரியா முறைப்படுத்தி இருக்கு. ஆறாவது பார்க்கும்போது ஐயோ, பொய்யோ, மையோ, வெய்யோ இதுதான் சரியா இருக்கு. அடுத்தது அகர வரிசையில் எழுதுக. ஏழாவது கேள்வி அசைத்த, அரும்பு, அவரி, அவள் இதுதான் சரியா முறைப்படுத்தி இருக்கு. எட்டாவது கேள்வி களை, கிளை, குச்சி, கொழுந்தாடை இதுதான் சரியான விடை. ஒன்பதாவது கேள்வி மனத்துயர், மாவிலை, மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு, மௌனம் இதுதான் சரியான அகர வரிசையில் அமைந்திருக்கு. பத்தாவது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. இங்க சில சொற்கள் கொடுத்துருக்கு தனித்தனியா, அதோட சரியான முறையை நம்ம இங்க எழுதணும். சரியான முறை என்னன்னு பார்த்தோம்னா சால்பு, சிலந்தி, சீருடை இதுதான் சரியா இருக்கு. ஸோ இந்த விடை எங்க இருக்குன்னு பார்க்கும்போது ஆல இருக்கு. அடுத்த கேள்வி அகர வரிசையில் எழுதுக. காக்கை, கீற்று, கூந்தல், கேணி இதுதான் சரியான வரிசை. 12வது கேள்வி அண்ணா, அணை, தலை, மன்னா இதுதான் சரியான விடை. 13வது கேள்வி அகர வரிசையில் எழுதுக. மஞ்சள், மனம், மதம், மரகதம் இதுதான் சரியான விடை. 14வது கேள்வி பார்க்கலாம். எப்பவுமே அகர வரிசைப்படி எழுதும்போது நம்ம முதல் எழுத்தை பார்த்து அகர வரிசையில் எழுதுவோம். இப்போ எல்லாமே முதல் எழுத்து எல்லாமே சரியா இருந்ததுன்னா அதுக்கு அடுத்தது இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். ஸோ இரண்டாவது எழுத்தை வச்சு நம்ம அதை அகர வரிசையில் எழுதணும். அப்படி பார்த்தா இங்கே எல்லாமே ஓன்னு இருக்கு. ஸோ இதோட இரண்டாவது எழுத்தை பொறுத்து தான் இங்கே நம்ம அகர வரிசையில் அமைத்து எழுதணும். அப்படி பார்க்கும்போது சரியான விடை ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஒரு உயிர். 15வது கேள்வி பார்க்கலாம். கவை, கிளை, குச்சி, கொப்பு, கொம்பு இதுதான் சரியான அகர வரிசையில் இருக்கு. 16வது கேள்வி பார்க்கலாம். இளி, உழை, கைக்கிழை, யாழி, விளரி இதுதான் சரியான விடை. 17வது கேள்வி அன்பு, ஆற்றல், எறும்பு, ஏணி. 18வது கேள்வி பார்க்கலாம். அகர வரிசையில் எழுதுக. சரியான விடை திராவிடம், தூறு, தெலுங்கு, தையல். 19வது கேள்விக்கான சரியான விடை ரீங்காரம், ரூபாய், ரொட்டி, ரௌத்திரம். 20வது கேள்வி தண்ணீர், தாவி, தீவு, துன்பம், தூவி இதுதான் சரியான அகர வரிசையில் அமைந்திருக்கு.